வாணி சரஸ்வதியே துர்கா ஆதி மகாலட்சுமி பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம் ஸ்ரீ நவராத்திரியே 9 நாள் சுபராத்திரியே. வாணி சரஸ்வதியே துர்கா ஆதி மகாலட்சுமி பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம் பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம் ஸ்ரீ நவராத்திரியே 9 நாள் சுபராத்திரியே. படிகள் அமைத்து பதுமைகள் வைத்து புதுமனை போட்டிடுவோம் தலைவாழை அரிசி கலசம் வைத்து தலைவாழை அரிசி கலசம் வைத்து பொன்மணி விளக்கு வைப்போம் கன்யா பெண்களை அழைத்திடுவோம். படிகள் அமைத்து பதுமைகள் வைத்து புதுமனை போட்டிடுவோம் தலைவாழை அரிசி கலசம் வைத்து தலைவாழை அரிசி கலசம் வைத்து பொன்மணி விளக்கு வைப்போம் கன்யா பெண்களை அழைத்திடுவோம். வாணி சரஸ்வதியே துர்கா ஆதி மகாலட்சுமி பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம் பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம் ஸ்ரீ நவராத்திரியே 9 நாள் சுபராத்திரியே. முதல் நாள் பூஜை 2 வயது குழந்தை பாலையன அலங்கரிப்போம் மகிஷாசுரவத கதை தான் படித்து மகிஷாசுரவத கதை தான் படித்து மங்களையை வணங்கிடுவோம் வந்தவர்க்கு தாம்பூலம் வழங்கிடுவோம். வாணி சரஸ்வதியே துர்கா ஆதி மகாலட்சுமி பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம் பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம் ஸ்ரீ நவராத்திரியே 9 நாள் சுபராத்திரியே. 2ஆம் நாளில் 3 வயதுடைய குமாரிகா கோலம் ஜண்டாசுரவத கதை தான் படித்து ஜண்டாசுரவத கதை தான் படித்து சுண்டல் விநியோகம் செய்வோம் சுபமாய் வரும் யோகம். வாணி சரஸ்வதியே துர்கா ஆதி மகாலட்சுமி பாவையர் வீட்டில் பூஜைக்கு அழைத்தோம் பாவையர் வீட்டில் பூஜைக்கு அழைத்தோம் ஸ்ரீ நவராத்திரியே 9 நாள் சுபராத்திரியே. 3ஆம் நாளில் 4 வயதுடைய கல்யாணி திருக்கோலம் தூம்ரலோச்சனன் வதை தான் படித்து தூம்ரலோச்சனன் வதை தான் படித்து தூபம் காட்டிடுவோம் ஆரத்தி தீபம் ஏற்றிடுவோம். வாணி சரஸ்வதியே துர்கா ஆதி மகாலட்சுமி பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம் பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம் ஸ்ரீ நவராத்திரியே 9 நாள் சுபராத்திரியே. 4ஆம் நாளில் 5 வயதுடைய ரோஹிணி அலங்காரம்
மது கைத்தவரின் வதைதான் படித்து மல்லிகை சூட்டிடுவோம். கனகவல்லியை வாழ்த்திடுவோம். வாணி சரஸ்வதியே துர்கா ஆதி மகாலட்சுமி, பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம். பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம். ஸ்ரீ நவராத்திரியே 9 நாள் சுபராத்திரியே. 5ஆம் நாளில் 6 வயதுடைய காளிகை அலங்காரம். வண்டாசுரவதை கதைத்தான் படித்து வண்டாசுரவதை கதைத்தான் படித்து பாயசம் நேவேத்னம் இதுவே பார்க்கவே ஆராதனம். வாணி சரஸ்வதியே துர்கா ஆதி மகாலட்சுமி, பாவையர் வீட்டில் பூஜைக்கு அழைத்தோம். பாவையர் வீட்டில் பூஜைக்கு அழைத்தோம். ஸ்ரீ நவராத்திரியே 9 நாள் சுபராத்திரியே. 6ஆம் நாளில் 7 வயதுடைய சண்டிகை திருக்கோலம். இரத்த பீஜவத கதைத்தான் படித்து இரத்த பீஜவத கதைத்தான் படித்து சர்க்கரை பொங்கல் வைப்போம். அஷ்டலக்ஷ்மியே உனை அழைப்போம். வாணி சரஸ்வதியே துர்கா ஆதி மகாலட்சுமி, பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம். பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம். ஸ்ரீ நவராத்திரியே 9 நாள் சுபராத்திரியே. 7ஆம் நாளில் 8 வயதுடைய சரஸ்வதி அலங்காரம். சும்பனி சும்பவத கதைத்தான் படித்து சும்பனி சும்பவத கதைத்தான் படித்து வெண்கமலம் சூட்டிடுவோம். வாணியின் கீர்த்தனைகள் பாடிடுவோம். வாணி சரஸ்வதியே துர்கா ஆதி மகாலட்சுமி, பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம். பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம். ஸ்ரீ நவராத்திரியே 9 நாள் சுபராத்திரியே. 8ஆம் நாளில் 9 வயதுடைய ஷியாமளை அலங்காரம். திரிசுரன் சுரவதை கதைத்தான் படித்து திரிசுரன் சுரவதை கதைத்தான் படித்து தைரனம் ஊட்டிடுவோம். தலையில் கொடிமுல்லை சூட்டிடுவோம். வாணி சரஸ்வதியே துர்கா ஆதி மகாலட்சுமி, பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம். பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம். ஸ்ரீ நவராத்திரியே 9 நாள் சுபராத்திரியே. 9ஆம் நாளில் 10 வயதுடைய சுபத்திரை அலங்காரம். 9 கோள்கள் கும்பிடும் நாயகி 9 கோள்கள் கும்பிடும் நாயகி, அங்கையர் கங்குமையால் அலர்மேல் மங்கைய வந்தியமையால். வாணி சரஸ்வதியே துர்கா ஆதி மகாலட்சுமி, பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம். பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம். ஸ்ரீ நவராத்திரியே 9 நாள் சுபராத்திரியே.
ஸ்ரீ